அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். நான் உங்கள் ஷரண்யா. இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் கொறடா அப்படின்ற ஒரு முக்கியமான பதவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். கொறடா கொறடா அப்படின்றது நம்ம பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலேருந்து எடுத்திருப்போம். அப்படின்னா என்னன்னா, சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தில் ஒரு அரசியல் கட்சியுடைய உறுப்பினர்கள் ஒழுங்காக செயல்படுவதை உறுதி செய்வதற்காண்டி நியமிக்கப்படுபவர் தான் இந்த கொறடா அப்படின்றவர். சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுடைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்க கிளாஸ் ரெப்பு மாதிரி தான் இந்த கொறடா அப்படின்ற பதவியும். கொறடா வகைகள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அரசு கொறடா, அதாவது ஆளும் கட்சி சார்பில் நியமிக்கப்பட்டவர். ஹோல் சட்டமன்றத்துக்குமே இவர் தான் கொறடாவாக செயல்படுவார். அதன் பிறகு எதிர்கட்சிகள் அந்தந்த கட்சிகளுக்கு ஒரு கொறடாவாக வச்சுக்குவாங்க. எதுக்குன்னா அவங்க உறுப்பினர்களை ஒழுங்குபடுத்துறதுக்காண்டி. ஒரு கட்சி ஒரு கொறடாவாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா அவங்க குறைஞ்சது 3 எம்எல்ஏவாவது அவங்க கட்சி சார்பில் சட்டமன்றத்துக்குள்ளேயோ நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ இருக்கணும் அப்படின்றது நியதி. இப்போ நம்ம அரசு கொறடாவை பற்றி பார்க்கலாம். அவருடைய முக்கியமான பணிகள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உறுப்பினர்கள் அவையில் பங்கேற்பதை உறுதி செய்கிறது. எல்லா உறுப்பினர்களும் அவையில் கலந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தணும். அடுத்ததாக கட்சியின் முடிவுப்படி வாக்களிக்க அறிவுறுத்துதல். அவங்களுடைய ஆளுங்கட்சி சார்பில் இருக்க கொறடா அவங்களுடைய கட்சிக்காரங்களை கட்சி என்ன முடிவு எடுத்திருக்கோ அதுக்குப்படி வாக்களிக்கிறதுக்கு அறிவுறுத்தலாம். எக்ஸப்ட் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தலும் எல்லா வாக்கெடுப்புலையும் இவர் அறிவுறுத்தலாம். அடுத்ததாக கட்சியின் ஒழுங்கை பராமரித்தல். முக்கிய மசோதாக்கள் நேரத்தில் உறுப்பினர்களை அழைத்து வருதல். முக்கியமான மசோதாக்கள் சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ கொண்டு வர்றப்ப எல்லா உறுப்பினர்களும் அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சுக்கணும். இது எல்லாமே அரசு கொறடாவுடைய முக்கியமான பணிகள். ஒழுங்குமுறை. கட்சி உறுப்பினர்கள், அனைத்து கட்சி உறுப்பினர்களுமே அவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டுதலை கொறடா தான் வழங்குவார். இவருடைய முக்கிய உத்தரவு பார்த்துக்கிட்டாக்க, மிக முக்கியமான வாக்கெடுப்புகளின் போது கண்டிப்பாக கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். அதாவது சம்பந்தப்பட்ட கொறடா அந்தந்த கட்சி உறுப்பினர்கள் கிட்ட இதை அறிவுறுத்தலாம். கண்டிப்பாக கட்சிக்கு ஆதரவாக தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக கட்டளையை பிறப்பிப்பார். சப்போஸ் இவரை கட்டளையை யாரும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாக்க அவங்களுக்கு கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலயமா தண்டனையும் கூட வழங்கப்படலாம். கட்சி தாவல் தடை சட்டம் இதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 10வது அட்டவணையில் வச்சிருக்காங்க. ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தப்போ 1985 52வது சட்ட திருத்தத்தின் மூலயமா கொண்டு வந்ததான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது. ஒருத்தர் ஒரு கட்சியில் இருக்கும்போதே மற்றொரு கட்சிக்கு தாவறதை தடை செய்கிறது. சப்போஸ் அவர் அப்படி ஒரு கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு போனாருன்னா அவருடைய பதவி பறிக்கப்படும். முறையாக அந்த கட்சியிலேருந்து பதவி விலகல் செஞ்சுட்டு தான் அவர் மற்ற கட்சிக்கு போகணும் அப்படின்றது விதிமுறை. கொறடா என்பவர் கட்சிக்கும் ஆட்சிக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் இடையே ஒரு முக்கியமான பாலமாக செயல்படுகிறார். இதுதான் இவருடைய முக்கியமான வேலையே. இவரது கட்டளைகள் ஜனநாயக அமைப்புகளின் கட்சியின் ஒற்றுமையை நிலைநிறுத்த உதவுகின்றது. எல்லா கட்சியும் ஒற்றுமையாக செயல்படுறதுக்கு இவர் ஒரு முக்கியமான பகுதியாக விளங்குறாரு. தமிழ்நாடு அரசின் தற்போதைய அரசு தலைமை கொறடாவாக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரான சபரிநாதன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதோட இந்த காணொளி நிறைவு பெறுது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.